வெல்கம் டு அபீஸ் கிளாஸ் ரூம். இந்த வீடியோவில் NMMS 2020 SAT சயின்ஸ் போர்ஷன் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து மேக்ஸ் போர்ஷன் வீடியோ போட்டாச்சு. அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், a clinical thermometer indicates temperature from a minimum of to a maximum of. ஸோ கிளினிக்கல் தெர்மோமீட்டர்னா என்ன? நம்ம ஹாஸ்பிட்டல் போகும்போது நமக்கு தெர்மோமீட்டர் செக் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அந்த தெர்மோமீட்டரில் டெம்பரேச்சர் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, மினிமம் என்ன, மேக்ஸிமம் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ மினிமம் வந்து 35 டிகிரி செல்சியஸ், மேக்ஸிமம் வந்து 42. ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின் வந்து 7th ஸ்டாண்டர்ட் ஹீட் அண்ட் டெம்பரேச்சர்னு அந்த லெசனில் இருக்குது. மேபி ஃபேரன் ஹீட்டில் கூட கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ செல்சியஸில் இருக்குது, அடுத்த வர கொஸ்டின் வந்து ஃபேரன் ஹீட்டில் கேட்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. தமிழில் காமிச்சிடுறேன். மருத்துவ வெப்பநிலையானது குறைந்தபட்ச வெப்பநிலையாகவும் அதிகபட்ச வெப்பநிலையாகவும் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ குறைந்தபட்ச அளவு 35 டிகிரி, அதிகபட்சம் வந்து 42. அடுத்த கொஸ்டின், if a marathon runner takes 6 hours to complete 42 km stretch, find his speed. ஸோ இப்போ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க 42 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு. ஸ்பீடு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். டைம் வந்து 6 hours. இப்போ நம்ம ஸ்பீடு மட்டும் வச்சுக்கிறோம். இப்போ டிவைட் பண்ண போகிறோம் 42/6. ஸ்பீடு வந்து 7 km/h. இப்போ கிலோமீட்டர் பெர் ஹவரை வந்து மீட்டர் பெர் செகண்டுக்கு மாற்றணும்னா 5/18 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 35/18 நம்ம டிவைட் பண்ணி கொடுத்தோன்னா 1.94 வரும். ஸோ 1.94 மீட்டர் பெர் செகண்ட். ஸோ செகண்ட் ஆப்ஷனும் கரெக்டாக, ஃபோர்த் ஆப்ஷனும் கரெக்ட். இதில் தமிழில், ஒரு மாரத்தான் ஓட்டப்பந்தய வீரர் 42 கிலோமீட்டர் தூரத்தை 6 மணி நேரத்தில் கடக்கிறார் என்றால் அவரின் வேகம். அடுத்த 113, the chip in the SIM card is made up of silicon and germanium because of their electrical conductivity. அதாவது தமிழில் சிம் கார்டுகள் பயன்படுத்தப்படும் சிப்புகள் சிலிக்கான் மற்றும் ஜெர்மானியத்தால் ஆனவை. ஏன் சிலிக்கான் ஜெர்மானியத்தில் பண்ணுறாங்க அப்படின்னா மின் கடத்து திறன். அதோட மின் கடத்து திறன் காரணமாக அந்த சிம் கார்டில் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, சிம் கார்டில் ஒரு சின்னதாக கோல்டு கலரில் இருக்கும்ல, அந்த சிப்பு தான். 114, Statement 1, all objects do not form shadow. Statement 2, shadows will be formed in the direct side of the light source. தமிழில் பார்த்துருவோம். அனைத்து பொருட்களும் நிழல்களை உருவாக்குவதில்லை. கூற்று 2, நிழல்கள் எப்போதும் ஒளி மூலம் இருக்கும் திசைக்கு நேர் திசையில் உருவாகும். ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட், 2 is wrong. 2 வந்து ஏன் தப்பு? ஸோ டைரக்ட் சைடில் விழுகாது. எப்பவுமே ஷேடோஸ் வந்து ஆப்போசிட் சைடில் தான் ஃபார்ம் ஆகும். நேர் திசை கிடையாது, எதிர் திசை. ஓகேங்களா? ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்டு. மேட்ச் த ஃபாலோயிங்க. மேட்ச் த ஃபாலோயிங் வந்து ஸோ கூலும், ஆம்பியர், கண்டக்டிவிட்டி, ஓம். ஸோ இதோட சிம்பிள்ஸ் கேட்குறாங்க. ஸோ கரெக்டான ஆப்ஷன் வந்து செகண்ட் ஆப்ஷனு. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சேம் தான், இதில் எதுவும் இல்லை, சிம்பிள்ஸ் மட்டும் தான் கேட்குறாங்க. 116, the most accurate clock. ஸோ எந்த கிளாக் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டால் அட்டாமிக் கிளாக். மிக துல்லிய தன்மை கொண்ட கடிகாரம் அணு கடிகாரம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனு. 17, pick the odd one out. திரிசூல், அக்னி, ரோஹிணி, பிருத்திவி. ஸோ ஏன் வந்து ரோஹிணி ஆட் ஒன் அவுட்டு? இது வந்து சேட்டிலைட்டு, மிச்சம் 3 மிசைல்ஸ். தமிழில் பொருந்தாத ஒன்றை கண்டறிவோம். திரிசூல், அக்னி, ரோஹிணி, பிருத்திவி. ஸோ ரோஹிணி அப்படிங்கிறது செயற்கைக்கோள், மிச்சம் 3மே வந்து ஏவுகணைகள். ஓகேங்களா? ஸோ ரோஹிணி தான் பொருந்தாத ஒன்று. 118, a body vibrates 3000 times in 1 minute. The speed of the sound in air is 331 meter per second. Find the frequency of vibration. ஸோ frequency of vibration கேட்குறாங்க. இதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா போட போகிறோம்? ஸோ நம்பர் ஆஃப் வைப்ரேஷன்ஸ் டிவைடட் பை டைம். வைப்ரேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க, நம்பர் ஆஃப் வைப்ரேஷன்ஸ் எவ்வளோ, 3000 டைம்ஸ். டைம் வந்து 1 மினிட்னு கொடுத்துருக்காங்க. 1 மினிட் வந்து நம்ம செகண்ட்ஸ்க்கு மாற்றணும். அப்போ 60 செகண்ட்ஸு. இப்போ 3000/60 நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி கொடுத்த ஒரு ஆன்சர் 50 ஹெர்ட்ஸ். தமிழில் கொஸ்டினை காமிச்சிடுறேன். ஸோ ஒரு பொருள் ஒரு நிமிடத்திற்கு 3000 அதிர்வுகளை ஏற்படுத்துகிறது. காற்றில் ஒளியின் வேகம் 331 மீட்டர் பெர் செகண்ட் எனில் அதன் அதிர்வெண். அதிர்வெண் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா சேம் ஃபார்முலா, இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். எனக்கு தமிழில் வந்து நான் ஃபார்முலா எழுதலை. ஓகேங்களா? ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 19th கொஸ்டின், a transparent glass has a refractive index 1.5. What is the speed of light through the glass? ஒரு ஒளி ஊடுருவும் கண்ணாடியின் ஒளி விலகல் எண் 1.5 எனில் அதன் வழியே செல்லும் ஒளி திசையின் வேகம் கேட்குறாங்க. இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 119th, ஸோ V is equal to C/N. அவங்க இங்கே வந்து நமக்கு வந்து N கொடுத்துட்டாங்க.
ஸோ ரிஃப்ராக்டிங் இண்டெக்ஸ் n வந்து 1.5. ஸோ சியோட வேல்யூ வந்து 3 × 10⁸. ஸோ நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி கொடுக்க போகிறோம். 1.5 3 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணால் 2 வரும் இல்லையா? ஸோ 2 × 10⁸ அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சரு. செகண்ட் ஆப்ஷனு. அடுத்து 120. The number of images formed by a mirror depends on the plane angle of the mirrors. ஆடிகளில் தோன்றும் பிம்பங்கள் எண்ணிக்கை ஆடிகளுக்கு இடையே உள்ள செகண்ட் ஒன் தல கோணத்தை சார்ந்தது. அடுத்து 121. The velocity of a car moving in a straight line changes from 36 km/h to 18 km/h in 10 seconds. Find its deceleration when its deceleration is uniform. தமிழில் கொஸ்டினை ரீட் பண்ணிடுறேன். ஒரு நேர்கோட்டு பாதையில் 36 கிலோமீட்டர் மணி நேரத்தில் செல்லும் திசை வேகத்தில் இயங்க கொண்டிருக்கும் கார் 10 வினாடியில் 18 கிலோமீட்டர் பெர் மணி என்கின்ற திசை வேகத்தினை அடைகிறது. அக்காரானது சீரான எதிர் முடுக்கத்தினை கொண்டிருந்தால் அதன் எதிர் முடுக்கம். ஸோ டிக்ளரேஷன் தான் கேட்குறாங்க. இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா நான் காமிக்கிறேன். A = V - U/T. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் நீங்கள் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபார்முலா நீங்கள் தமிழில் நீங்கள் எழுதிக்கோங்க. நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் மட்டும் கொடுக்குறேன் அதில். ஸோ V அப்படிங்கிறது ஃபைனல் வெலாசிட்டி, யூங்கிறது இனிஷியல் வெலாசிட்டி. நம்ம வந்து இப்போ இங்கே வந்து km/h தான் கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். நம்ம மீட்டர்/செகண்டுக்கு மாற்றணும். அப்போ V வந்து என்ன 18 km/h வந்து நம்ம மாற்ற போகிறோம். அப்போ 18 × 5/18 மீட்டர்/செகண்டுக்கு மாற்றணும் அப்படின்னா ஸோ 18 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி கொடுத்துட்டா 5 மீட்டர்/செகண்டு. அடுத்து U வந்து 36 km/h இருக்கு இல்லையா? ஸோ அதே மாதிரி இதே மீட்டர்/செகண்டுக்கு மாற்றுறோம். 36 × 5/18 மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 18 36 அடிச்சு கொடுத்தா 10 மீட்டர்/செகண்ட் வருது. இப்போ நம்ம இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். A = V - U/T. ஸோ V 10, U வந்து 5. இதை நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி கொடுத்தா -1/2 வரும். ஸோ -1/2 நம்ம எப்படி எழுதலாம்? -0.5 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர். அடுத்து 122. மேட்ச் த ஃபாலோயிங். மோனோட்டாமிக் மாலிக்யூல், B வந்து டைஅட்டாமிக் மாலிக்யூல், C வந்து ட்ரைஅட்டாமிக் மாலிக்யூல், D வந்து பாலிஅட்டாமிக் மாலிக்யூல். ஸோ இது மேட்ச் பண்ண சொல்கிறாங்க. சல்ஃபர், இன்டன் கேஸ், ஆக்சிஜன், ஓசோனோ அப்படின்னு. ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். இதுக்கு A வந்து 2. மோனோட்டாமிக் மாலிக்யூல் வந்து இன்னர்ட் கேஸு, டைஅட்டாமிக் மாலிக்யூல் வந்து ஆக்சிஜன், ட்ரைஅட்டாமிக் வந்து ஓசோன், பாலிஅட்டாமிக் சல்ஃபர். ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டு. தமிழ்லையும் கொஸ்டின் ஒரு ட்ரிப் நான் காமிச்சிடுறேன். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 123. மெல்டிங், ஃப்ரீசிங், ரஸ்டிங், பாயிலிங், ஃபெர்மெண்டிங், கர்லிங், கண்டென்சேஷன். ஹவு many of them are physical changes? ஸோ ஃபிசிக்கல் சேஞ்சஸ் இது எதுன்னு கேட்குறாங்க. தமிழில் பின்வருவனவற்றுள் எத்தனை இயற்பியல் மாற்றங்கள் உள்ளன? உருகுதல், உறைதல், துருப்பிடித்தல், கொதித்தல், நொதித்தல், தயிராதல், ஆவி சுருங்குதல். ஸோ ஃபிசிக்கல் சேஞ்சஸ் வந்து என்ன அப்படின்னா மெல்ட்டிங்கும், ஃப்ரீசிங், பாயிலிங், கண்டென்சேஷன். மிச்சம் மூலம் கெமிக்கல் சேஞ்சஸ்ஸு. ஸோ ஹவு many of the physical changes அப்படின்னா 4. அடுத்து 124. ஈஸ்ட் இஸ் ஃபங்கஸ், கேட்டலிஸ்ட், மைக்ரோ ஆர்கானிசம், ஆல் ஆஃப் த எபவ். ஸோ ஈஸ்ட் வந்து எல்லாமே தான் ஆல் ஆஃப் த எபவ். தமிழில் ஈஸ்ட் என்பது புஞ்சை, வினையூக்கி, நுண்ணுயிரி அனைத்தும். 125. ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, ரீசன் கொடுக்குறாங்க. ஐஸ் அப்சர்வ்ஸ் ஹீட் when it melts to form water. Reason: the above phenomenon is an endothermic change. So A and R are true. ரெண்டுமே கரெக்ட். பனிக்கட்டி வெப்பத்தை ஏற்று உருகி நீராகிறது. மேற்கொண்ட நிகழ்வு வெப்பம் ஏற்கும் மாற்றமாகும். இரண்டும் சரி. 126. மேட்ச் த ஃபாலோயிங். நேச்சுரல் பாலிமர் வந்து ஹியூமன் பாடி, சிந்தட்டிக் பாலிமர் பிளாஸ்டிக், புரோட்டீன் பாலிமர் ஸ்கின்னு, கார்போஹைட்ரேட் பாலிமர் செல்லுலோஸ். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. தமிழில் கொஸ்டினை காமிச்சிடுறேன். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனு இயற்கை பலப்படிகள், செயற்கை பலப்படிகள், புரத பலப்படிகள், கார்போஹைட்ரேட் பலப்படிகள். அடுத்து பிளாஸ்டிக் ஈட்டிங் பாக்டீரியா இடோனெல்லா சக்கியானசிஸ். தமிழில் நெகிழி உண்ணும் பாக்டீரியா இடோனெல்லா சக்கியானசிஸ். தேர்ட் ஆப்ஷனு ஃபைண்ட் த இன்கரெக்ட் பேர். ஸோ நியூட்ரான் வந்து ஜேம்ஸ் சாட்விக் தான் கண்டுபிடிச்சாரு, இது கரெக்டு. நியூக்ளியஸ் வந்து எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட் கரெக்டு. எலக்ட்ரான் வந்து ஜே தாம்சன், இதுவும் கரெக்ட். அப்போ இன்கரெக்ட் பேர் ப்ரோட்டான்ங்கிறது இன்கரெக்ட் பேர். ஓகேங்களா? ஸோ இதுதான் தப்பு. ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன டாஸ்க் கொடுக்குறேன். ப்ரோட்டானை கண்டுபிடிச்சது யார் அப்படிங்கிற மட்டும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இஃப் பாசிபிளாக நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரோட்டானை கண்டுபிடிச்சது யார், ஏன் இன்கரெக்ட் பேர் அப்படிங்கிற ரீசன் கொடுத்துட்டேன். ப்ரோட்டான் தான் தப்பு. பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்கும். தவறானது வந்து என்ன? புரோட்டான். ஓகேங்களா? அடுத்து 129. கார்பன் மோனாக்சைடு லீட்ஸ் டு ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம். கார்பன் மோனாக்சைடு சுவாச பிரச்சனைக்கு வழிவகுக்கிறது.
130. Pick out the anion of H3PO4. Second option. இதுதான் correct. H3PO4 in எதிரி அணி. Second one. Pick out the correct pairs. So alkalis வந்து water soluble bases. இது correct. Bases அப்படிங்கிறது turns blue litmus to red. இது தப்பு. ஸோ இது வந்து ஆசிட் தானே மாற்றும். தேர்ட் ஒன் ஆசிட் வந்து கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. இது கரெக்ட். அப்போ கரெக்ட் பேர் வந்து என்ன? ANC ஒன்லி. சரியான இணைகளை தேர்ந்தெடுக்கவும். அல்கலிகள் நீரில் கரையும் காரங்கள். கரெக்டு. காரங்கள் வந்து நீல லிட்மஸ் தரை சிவப்பாக மாற்றும். தப்பு. அமிலங்கள் வந்து மின்சாரத்தை கடத்தும். இதுவும் சரி. இப்போ கரெக்டான ஆப்ஷன் தேர்ட் ஒன். The metal used in X-ray machines, lead. X-ray இயந்திரங்களில் பயன்படுத்தப்படும் உலோகம் காரியம். அடுத்து இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் 133 ஆல்ரெடி கேட்டிருக்காங்க NMMS எக்ஸாம்லேயே. ஸோ ப்ராப் ரூட், ஸ்டில்ட் ரூட், பல்ப், கிளைம்பிங் ரூட்ஸ். இந்த ரூட்ஸ் வந்து நீங்கள் படிக்கும்போது நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ மேபி இது ஒரு சூஸில் கூட கேட்கலாம். ஸோ ப்ராப் ரூட் அப்படிங்கிறது பேனியன், ஸ்டில்ட் ரூட் அப்படிங்கிறது சுகர் கேன், பல்ப் அப்படிங்கிறது கார்லிக், கிளைம்பிங் ரூட் வந்து பெட்டல். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. ஸ்மாலஸ்ட் சீட் இன் த பிளான்ட் கிங்டம், ஆர்ச்சிட். செகண்ட் ஆப்ஷன். தாவர உலகின் மிக சிறிய விதை, ஆர்கிட். அடுத்து 135. ஃபங்கல் டிசீஸ் ஆஃப் பால்ட்ரி, ஆஸ்பர்கிலஸ். கோழிகளுக்கு புஞ்சையினால் உருவாகும் நோய், ஃபோர்த் ஒன், ஆஸ்பர்கிலஸ். 136. The remedial measure for bleeding gums is eating citrus fruits. ஈறுகளில் இரத்த கசிவுக்கு தீர்வுக்கான சிட்ரஸ் பழங்கள் உண்ண வேண்டும். 137. Each cell is interconnected with its neighboring cells through an opening called plasmodesmata. ஒவ்வொரு செல்லும் அதன் அருகில் உள்ள செல்களுடன் இணைத்து கொள்ளும் துவாரம். செகண்ட் ஆப்ஷன் plasmodesmata. 138. The botanical name of coconut, Coco nucifera. தேங்காயின் தாவரவியல் பெயர் Cocos nucifera. 138 தேர்ட் ஆப்ஷன். அடுத்த 139. Find out the incorrect pair. ஸோ இன்கரெக்ட் பேர் ஃபஸ்ட் ஆப்ஷன் மொலஸ்கா வந்து ஹார்ட் பாடி வித்தவுட் செல். ஸோ இது வந்து கரெக்டு. ஆர்த்தோபோடா வித்தவுட் ஜாயிண்டட் லெக்ஸ், இதுவும் கரெக்டு. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? ஸோ இன்கரெக்ட் பேர் தான் கேட்குறாங்க. பிளாட்டிஹெல்மின்தஸ், ஸோ இது ரெண்டுமே தப்பு. இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் வந்து A and B தான் இன்கரெக்ட் பேர் அப்படின்னா. ஸோ பிளாட்டிஹெல்மின்தஸ் ஃப்ளேம்ஸஸ், அனலிடா வந்து செக்மெண்டட் பாடி. ஸோ இது ரெண்டும் தான் கரெக்டு. ஸோ இப்போ இன்கரெக்ட் பேர் அப்படிங்கிறது A and B. தமிழில் பொருந்தாத இணைகளை கண்டறியவும். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கொஸ்டின் காமிச்சிட்டேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டான ஆப்ஷன் வந்து ஃபோர்த்து, A மற்றும் B தான் பொருந்தாதது. 140. நேம் த ஃபிலமெண்டஸ் ஆல்கே, ஸ்பைரோகைரா. இலை வடிவம் உடைய பாசி, ஸ்பைரோகைரா. 141. The fluid inside the nucleus is known as nucleoplasm and outside the nucleus is called cytoplasm. உட்கருவின் உள்ளே உள்ள திரவம் நியூக்ளியோபிளாசம் என்றும் வெளியே உள்ள திரவம் சைட்டோபிளாசம் என்றும் அழைக்கப்படுகிறது. அடுத்து ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட். ஸோ இதில் வந்து தேர்ட் ஒன் தான் ஆப்ஷன் கரெக்டு. ஸோ இது மூணுமே ஒரே ஃபேமிலி. ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் ஃபேமிலி. பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். சைலோட்டம் அப்படிங்கிறத கரெக்டான ஆன்சரு. பொருந்தாதது இது மட்டும்தான். இது வந்து டிஃப்ரெண்ட் ஃபேமிலி. அடுத்து 143. ஃபைண்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ prions have both DNA and RNA. B வந்து fermentation process carried out by microorganism results in the production of organic acid, alcohol and esters. C வந்து yeast aids in fermentation with the help of enzyme lipase. D வந்து Chlamydomonas exhibit sexual and asexual modes of reproduction. So கரெக்டான ஆன்சர் வந்து B and D only. செகண்ட் ஆப்ஷன் B and D only. கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து B and D. தமிழில் சரியான கூட்டுகளை தேர்ந்தெடுக்கும். பிரான்கள் DNA மற்றும் RNAவை கொண்டிருக்கும். நுண்ணுயிரிகளில் நடைபெறும் நொதித்தல் நிகழ்வின் மூலம் கரிம அமிலங்கள், ஆல்கஹால் மற்றும் ஈஸ்டர்கள் உருவாகின்றன. ஈஸ்டர்கள் லைபேஸ் என்னும் நொதியின் உதவிகளால் நொதித்து ஈடுபடுகின்றன. கிளாமிடோமோனாஸில் பால் மற்றும் பாலில்லா முறையில் இனப்பெருக்கம் நடைபெறுகிறது. கரெக்டான ஆப்ஷன் வந்து செகண்ட் ஒன், B மற்றும் D. 144. Tas is a watery fluid that is present in the area between lens and cornea, aqueous humor. லென்ஸுக்கும் விழி லென்ஸு படலத்துக்கும் இடையே நிரம்பியுள்ள திரவம் அக்வஸ் திரவம். 145.
செலக்ட் த ராங் பேர். ஸோ எது ராங் பேர்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஹிஞ்ச் ஜாயின்ஸ் மூவ்மெண்ட் இஸ் ரெஸ்ட்ரிக்ட் டு ஒன் பிளேன். ஸோ இது வந்து கரெக்டாக. அடுத்து பி காண்டிலாய்ட் ஜாயின்ஸ் வந்து மூவ்மெண்ட் அக்கர்ஸ் இன் 3 பிளேன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. கிடையாது, 2 பிளேன்ஸு. பால் அண்ட் சாக்கெட் ஜாயின்ஸ் வந்து மூவ்மெண்ட் அக்கர் இன் 2 பிளேன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இது தப்பு, 3 பிளேன்ஸ். அப்போ ராங் பேர் வந்து எது? ஸோ பிஎன்சி. பிஎன்சி தான் தப்பு. ஸோ 4th ஒன் தான் கரெக்டான ஆன்சரு. தமிழில் காமிச்சிடுறேன். கீழ் மூட்டு ஒரு திசையில் மட்டுமே இயக்கம். முண்டனையா மூட்டு 3 திசைகளில் இயக்கம் போட்டிருக்காங்க. தவறு 2 திசையில். பந்து கிண்ண மூட்டு வந்து 2 திசைகளில் போட்டிருக்காங்க. தவறு 3 திசையில். ஸோ அப்போ தவறானது எது? லாஸ்ட் ஆப்ஷன் பி மற்றும் சி தான் தவறு. ஸோ சயின்ஸ் நம்ம பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் வந்து நான் சோஷியல் போடுறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.